அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 2C ஏர்டோப்ஸ் தான் இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம காமனாகவே ஒரு ஏர்டோப்ஸ் வாங்குறோம் அப்படின்னா ஒரு 3 விஷயத்துக்கு தான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி வாங்குவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மியூசிக். சரிங்களா, நம்ம ஏர்டோப்ஸ்னு ஒன்று காதில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் பாட்டு தான் ஓடிட்டு இருக்கும். சரிங்களா, வாய்ப்பு இல்லை. இல்லைனா வீடியோ சாங்ஸு, மூவிஸ் அந்த மாதிரி மற்றபடி பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படிங்கிறது மெயின் திங்காக கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஒரு ஏர்டோப்ஸில் மியூசிக் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக செக் பண்ண போகிறோம். சரிங்களா, மியூசிக்கு, ஃபோன் கால்ஸு, லேட்டன்சி, கேமிங்க்கெல்லாம் பக்கவாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் 800 ரூபாய்க்கு இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பர்ச்சேஸ் பண்ணோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோ இது வந்து ஃபஸ்ட்டு 800 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் இது 800 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 800 ரூபாய்க்கு ஒர்த்து தான். ஏன் அப்படின்னா ரெட்மி அப்படிங்கிறது ஒரு பிராண்ட். சரிங்களா, ஸோ அந்த பிராண்டை வந்து 800 ரூபாய்க்கு கீழே விற்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. பட் இதோட ஒரிஜினல் ஒர்த்து பார்த்தீங்கன்னா 600 to 500. சரிங்களா, அவ்வளோக்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக சீப்பாகவே அவைலபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2019-20 செஞ்ச ப்ராடக்ட். சரிங்களா, ஸோ இன்னுமே இது சேல் ஆகாமல் இப்போ வித்துட்டு இருக்காங்க. ஆஃபரில் வந்து ப்ரைஸை டவுன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்பயே வந்து உஷாராயிடணும். சரிங்களா, ஸோ வந்து இது பழைய ப்ராடக்ட். சரிங்களா, பழசுனா ஒருத்தங்க யூஸ் பண்ணிட்டு கொடுக்குற ப்ராடக்ட்டில் இது எப்படி சொல்றதுன்னா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் தான் இருக்கும். சரிங்களா, இதில் சொல்ல போனால் ஒரு டச் கூட கிடையாதுங்க. ஃபுல்லாகவே பட்டன் கண்ட்ரோல் தான் இருக்குது. ஸோ இது 800 ரூபாய்க்கு இருக்கப்ப ஒரு பிராண்டட், அதனால் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். சரிங்களா, இது மட்டும் ரெட்மி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இல்லை அப்படின்னா நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன் இது வேஸ்ட்டுன்னு. பட் இது ஒரு ரெட்மி அப்படிங்கிறது ஒரு பிராண்டு. ஸோ வந்து நம்ம வியர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா என்றைக்குமே ஒரு கெத்தான லுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா, ஸோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 விஷயத்தை டெஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத, ஒர்த்து தான் கண்டிப்பாக, எந்த அளவுக்கு அப்படிங்கிறத வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டு வச்சிடறேன். சரி, ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதை நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரில் இருக்கக்கூடிய ஏர்டோப்ஸ் மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சரிங்களா, ஸோ எதுதான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுவுமே இருந்துச்சு. சரிங்களா, ஸோ ஆபத்துக்கு பாவம் இல்லை. ஏன்னா வந்து எல்லாமே வீடியோ போட்டேன், ஏர்டோப்ஸ் எல்லாமே வீடியோ போட்டேன். சரிங்களா, ஆஃபரில் இருந்தது எல்லாமே வீடியோ போட்டேன். ஸோ இதுதான் பெண்டிங்கே. சரி, இதையுமே போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ஸோ கைஸ், உங்களுக்கு தான் எப்பயுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்மார்ட்டாக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பிராண்டடான ஒரு பேக்கிங்குமே கிடையாது. ஜஸ்ட் உள்ளே இருக்குது எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஏர்டோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இது ஓப்பன் பண்ண முடியாதான்னு தெரில. ஏன்னா வந்து எல்லாமே பிஞ்சு வருதுங்க வேறு லெவலில். ஸோ வந்து கரெக்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் இது ஏன் வெளியே வரல அப்படிங்கிறத எனக்கு தெரிய மாட்டுது. மேபி பேக் எண்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுமா என்னமோ தெரில. சரிங்களா, ஸோ 2 பக்கமுமே பேக்கிங் இருந்துச்சு. நான் ஏதோ ஒரு சைடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்போ பேக் எண்ட்லேயே ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். இது பாக்ஸு என்ன இதுன்னு ஒன்றும் புரிய மாட்டுது. ஸோ வந்து பேக் எண்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து பொட்டிவே நாசமாக்கிட்டோம். ஸோ வந்து ஒரு யூசர் மேனுவல், ஏர்டோப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சார்ஜர், வேர் இஸ் த சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் த பியூட்டிஃபுல், எங்கே ஒன்றையுமே சார்ஜரே காணுமே. என்னங்க இவங்க சார்ஜரே கொடுக்காம ஏர்டோப்ஸ் கொடுத்துருக்காங்க, தரமாக பண்ணுறானுங்க. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கூட கொடுக்கல. ஸோ இதுதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. சரிங்களா, ஸோ வந்து ஒரு பிராண்டட்னு ஒன்று வாங்குகிறோம். ஸோ வந்து சார்ஜர் கூட கொடுக்கல அப்படிங்கிறப்ப தான் பற்றிட்டு வருது. சரி விடுங்க, என்ன பண்ணுறது. சரிங்களா, ரெட்மி அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்கு தான் அந்த ஒரு 800 ரூபாய். இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படிங்கிறதே பெரிய விஷயம் தான். சரிங்களா, ஸோ வந்து சார்ஜர் கொடுத்துருந்துக்கலாம், அதை கூட கொடுக்கலைங்கிறப்ப தான் டென்ஷன் ஆகுது. ஸோ இதில் சொல்லும் போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. நார்மலாக நீங்கள் ஒரு ஏர்டோப்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடியது தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏஎன்சி அந்த மாதிரியுமே எதுவுமே கிடையாது. இஎன்சி அப்படிங்கிறது ஒரு பிட்டை போட்டானுங்க. என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். வெளியே இருக்கிற சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்கள் காதுக்கு கேட்காது. அது நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய இயர்பட்ஸ்லேயே ஃபுல் சவுண்ட் வச்சாவே கேட்காது. ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனே கிடையாது. இதோட சார்ஜிங் எவ்வளோ ப்ரோ நிற்கும், அதாவது பார்த்தீங்கன்னா நான் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். அதாவது ஏர்டோப்ஸையும் இருக்கக்கூடிய கேஸையுமே நான் சேர்த்து சொல்கிறேன். 12 மணி நேரத்துக்கு தான் நிற்கும். சரிங்களா, இதே ப்ரைஸ்லேயே போட்டில் பார்த்தீங்கன்னா 20 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் நிற்கிற மாதிரி இருக்குது. பட் அது இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா அதுவும் பட்டன் கண்ட்ரோல் தான். பட் அதில் ஏஎன்சி அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ், டிஜிட்டல் டிஸ்பிளேலாம் இருக்குது. சரிங்களா, ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் அதுக்கு போய்க்கலாம். ப்ரோ அதோட மாடல் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா போட் 142 171 V2 ரொம்ப நாள் ஆச்சுங்க. 241 V2 அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா வந்து
அது ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த ஏர் டோப்ஸ் வந்து வீடியோ போட்டு. ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா நல்லா வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நல்லா சேலில் இருக்குது போல் அப்படின்னு. ஸோ நான் அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ரொம்ப நல்லாச்சு. 171 V2 தான் நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து கேஸ் ஓப்பன் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ வந்து கவரிங்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு ரெட்மி பிராண்ட் வந்து பார்த்துட்டீங்க. ஸோ வந்து நல்லா சொல்கிறேன், இது ரெட்மி அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு 800 ரூபாய் சரிங்களா. மற்றபடி ஒரு ஏர்டோப்ஸ் வாங்கணும் அப்படின்னா இது வந்து வேஸ்ட்டு. ரெட்மி அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ கைஸ் இப்போ வந்து இதோட அவுட்டர் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து அப்படி ஒரு ஷைனிங்கான லுக். ரெட்மி எப்பயுமே அந்த வெளியே இருக்க கோட்டிங்கில் பக்காவாக கொடுத்துருவாங்க, அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து சம் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெட்மி earbuds 2C கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜ் பண்ணக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜ் தான் கொடுக்கணும். வெறும் 500 mAh தான். இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு 4லேருந்து 3 மணி நேரம் ஆகும் சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் தெரியாதனமாக இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. எல்லா ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் டவுன் ஆகுது அப்படின்னு நினைக்காதீங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். 500 mAh தான் இதுக்கு இன்புட் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ இருக்கக்கூடியது 1A 2A வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட் கொடுக்கலாம். அதிகபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிடும், இன்க்ளூட் கேஸ் சரிங்களா. ஸோ வந்து இது வந்து 500 mAh. ஸோ வந்து இது பழைய மாடலுங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க போல் சரிங்களா. அதுதான் நம்ம தலையில் இப்போ கட்டி விட்றாங்க அமேசானில். ஸோ அவ்வளோதாங்க, இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கைஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. பார்க்குறப்ப ஒரு ஆர்டினரி சரிங்களா. ரொம்ப ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்கில் வந்து இப்போ பயங்கரமாக ஏர்டோப்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பீட்ரோனில் பார்த்தீங்கன்னா ஜேடு, அப்புறம் போர்டில் பார்த்தீங்கன்னா 141, அதெல்லாம் 999 ரூபான்னு நினைக்கிறேன். பக்கா மாடல் சரிங்களா. டச்சோடு கொடுக்குறாங்க. இதுலேருந்து ஒரு 100 ரூபாய் ஆச்சு சரிங்களா. ஸோ அதோட பேக்கப் டைம் வந்து 30 to 40 மணி நேரம் கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் நினச்சேன் இது சொல்லிட்டு போகிறதுக்கு என்ன, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அதே கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னை திட்டக்கூடாது சரிங்களா. அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ வந்து இது அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. ரெட்மி அப்படிங்கிற பிராண்டுக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் கொடுத்துருக்காங்க சரிங்களா. சார்ஜிங் ஸ்லாட் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நார்மலாக மைக்ரோ யூஎஸ்பி. பட் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே டைப் சி வந்துருச்சு. ஸோ வந்து இதுவுமே பழைய மாடல் தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி சாங் கேட்டலாம் சரிங்களா. இது ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. உள்ளே வச்சுன்னா சார்ஜ் ஏறும், வெளியே எடுத்தினா ஆன் ஆகிற மாதிரி சும்மா அதெல்லாம் டம்மிங்க. இப்போ தான் அதெல்லாம் டெக்கு. இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அது கிடையாது. ஜஸ்ட் எடுக்கிறோம், பட்டன் அழுத்தி பிடிச்சா ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் அதுவே யோசித்து பேர் பண்ணி அப்புறம் தான் நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணுமா இல்லையான்னு யோசிக்கும் சரிங்களா. ஸோ வந்து அடியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சார்ஜிங் கேஸில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் போட்டு விட்ருக்காங்க. ஸோ வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இதே ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் கண்ட்ரோல் சொன்னல, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ கைஸ் எல்லாமே டாப் டு பாட்டம் ரிமூவ் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ இந்த பிராண்டுக்காக மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இதில் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கிடையாது. திரும்ப சொல்லிட்டேன். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆஃப் இயர் மஃப் இருக்குது. எப்படி சொல்கிறதுனா அப்போ ஏன்னா இந்த வீடியோவை போட்ட ஒரு நல்ல ஒரு வீடியோ நல்லா இல்லைங்க, நான் சொல்ல வேண்டியது என் கடமை. ஏன்னா வந்து நான் பார்த்தேன் அதிகமாக இது பர்ச்சேஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வந்து இதுவும் அந்த ஒரு லிஸ்ட்டில் இருந்துச்சு. சில பேர் ரெட்மி நல்ல பிராண்டுன்னு நினச்சிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்கல்ல. பிராண்ட் ஓகே, பட் வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன் யாருக்கும் தெரியறதில்ல பாவம் சரிங்களா. அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இப்போ நம்ம இதை வியர் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. எப்படி இருக்குது, இதோட கம்ஃபர்ட்டாக இருக்கா என்ன இதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ நான் இதை வியர் பண்ணுறேன். இதை வியர் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடு இது சரிங்களா. ஸோ வந்து ரைட் லெஃப்ட் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ வந்து வியர் பண்ணிட்டேன். ஓகே, வியரபிள் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ரொம்ப அது இரிட்டேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் ஆன் பண்ணுறேன். பட்டன்ஸ் தான் ஃபுல்லாகவே, டச் கண்ட்ரோல் கிடையாது. லாங் ப்ரெஸ் பண்ணணும், டன் சரிங்களா. ஆன் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ என்னோட மொபைலில் வந்து இது பேர் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இன்டர் கனெக்ட் ஆகிடுச்சு. TWS தானே. ஸோ வந்து இன்டர் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம ப்ளூடூத்தில் என்னென்ன டிடெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. இல்லை ப்ரோ என்ன ப்ரோ இப்படி கழுவி ஊற்றுனீங்க, இது ஃபைனலாக நான் வாங்கட்டுமா வேணாமா அப்படின்னு கேட்குறீங்கிறது புரியுது. ஸோ வந்து நான் வந்து இப்போ அதை செக் பண்ணி காமிச்சிட்டு நான் உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் வால்யூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ வந்து ரெட்மி earbuds 2C அப்படிங்கிறது எனக்கு ஃபோனில் டிடெக்ட் ஆகிருக்கு. நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். வேரிஸ் இன்னும் கனெக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ வந்து ஓகே கொடுத்துட்டேன். டன் கனெக்ட் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ வந்து இப்போ சாங்கை ப்ளே பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ நான் சாங்கை ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கேன். பக்காவாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது. சவுண்டு அந்த கிளாரிட்டி சூப்பராக இருக்குது.
பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் அடிக்கல சரிங்களா, ரொம்ப வைடாக பின்னாடி இருந்து பேஸ் அடிக்கிற மாதிரி இருக்குது, காதுக்குள்ளேருந்து பேஸ் அடிக்கல சரிங்களா, பின்னாடி இருந்து பேஸ் வர மாதிரி நல்லா எஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, இரிட்டேட்டிங்கே இல்லை, ஃபீல் சூப்பராக இருக்குது, வாவ் அமேசிங்காக இருக்குது. இருங்க நான் உங்களுக்கு மைக்கில் வைக்கிறேன். கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சூப்பராக இருக்குங்க. நான் கூட நினச்சேன், என்ன நினச்சேன்னா சவுண்டு வரலன்னா முடிஞ்சு போச்சு இது அவுட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து சவுண்டில் வந்து பக்காவாக கொடுத்துட்டாங்க சரிங்களா. 800 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 600 to 700 ஒர்த்து தான். மேபி டச்சு இது பழைய மாடல், ஸோ வந்து புது மாடலில் இதை ரினியூ பண்ணாங்க அப்படின்னா டச்சு வச்சாங்கன்னா பக்காவாக இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து சாங்கு டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கால் குவாலிட்டி எப்படி இருக்குது, மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ வந்து இப்போ நான் ஒரு கால் பண்ணுறேன். ஹலோ தம்பி சுகன், சொல்லுங்க. பேசுறது கேக்குதா, தெளிவா கேக்குதா? மைக் குவாலிட்டி இல்ல ஒரு ஏர்டோப்ஸ் வாங்கியிருந்தேன் அதுக்கு தான் கேக்குறேன். ஓகே நான் சூப்பரா கேக்குது. தெளிவா கேக்குதா? ஓகே அதுதான் கிட்ட Redmi ஏர்டோப்ஸ் 2C அதுல. ஓகே 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 தானே, தெளிவா எரிச்சலா இல்ல தலை கரெக்டா கேக்குதா? கரெக்டா நீட்டா கேக்குது. ஓகே ஓகேடா தம்பி, சரி பாய்டா தம்பி. ஸோ இப்போ வந்து கால் பண்ணி கேட்டோம். ஸோ வந்து அதுலேயுமே பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம் அப்படின்னா மைக் குவாலிட்டிலாம் ஓகேனா அப்படி தான் சொன்னோம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய லேட்டன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தலாம். ஓகே 1 minute. இப்போ வந்து ஒரு டைப்பிங் டெஸ்ட் பண்ணுறேன், எந்த மாதிரி இருக்குது ஓரளவுக்கு ஓகேவா அப்படிங்கிறத நான் பட்டுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். லேட்டன்சி இருக்குது சரிங்களா. ஸோ வந்து லைட்டாக ஒரு 0.5 செகண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டச் பண்ணுறப்ப அந்த மாதிரி ஒரு சவுண்டு, அதாவது டைப்பிங்கில் நீங்கள் நம்ம கீபோர்ட் தோறோம்ல, ஸோ வந்து அந்த லெட்டர் விழுறப்ப நமக்கு ஒரு சவுண்டு வரும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுண்டு வருது. அதாவது அட் அ டைமில் வர மாட்டேது, கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு டொக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்குது. ஸோ வந்து 0.5 செகண்ட் பார்த்தீங்கன்னா லேட்டன்சி இருக்கும் சரிங்களா. அந்த ஒரு ரொம்ப 3 செகண்ட் அந்த மாதிரி சரிங்களா, மில்லி செகண்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா லேட்டன்சி இருக்கும். ஸோ வந்து கேமிங்க்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாவே இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து லேட்டன்சியும் பார்த்தாச்சு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா 800 ரூபாய்க்கு ஒர்த்தா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் சரிங்களா, நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் மற்ற பிராண்டை நீங்கள் கம்பேரிட்டிவாக பார்க்குறப்ப நிறைய பிராண்ட் அவைலபிளாக இருக்குது. டச் கண்ட்ரோலோடைய ஏஎன்சியோடைய அவைலபிளாக இருக்குது. இல்லை நான் ஒரு கெத்தான பிராண்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பிராண்டை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ வந்து இப்போ நான் இதை வந்து கேஸில் இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ வந்து சார்ஜிங் அந்த எல்இடி எல்லாமே எப்படி எங்கே எல்இடி எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதை உள்ளே போட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. ஸோ வந்து ரெட் கலரில் எரியறப்ப உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அர்த்தம் சரிங்களா. இது மேபி ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ளூ லைட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த கேஸை எப்படி ஃபுல் சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ எங்கிட்ட ஒரு பவர் பேங்க் இருக்குது. நான் வந்து இப்போ நான் இதை கேபிளில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட் லைட் உங்களுக்கு காமிக்குது. இது ப்ளூ கலரில் கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 3 to 4 மணி நேரம் ஆகும். ஏன்னா வந்து 500 mAh தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த லெவலில் கொடுக்குறப்ப அவ்வளோதான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் மேக்ஸிமம் 1 day 2 day ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் 1 or 2 hours ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே guys, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை சொல்லுங்கள் ப்ரோ, ப்ளூடூத் எவ்வளோ தூரத்துக்கு கனெக்டிவிட்டியில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவில் இருக்கும் சரிங்களா. ப்ளூடூத் வெர்ஷன் 5 சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ப்ராடக்ட் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே guys, thank you for watching this video. Thank you. Peace out.